தேய்பிரைய பெத்தெடுத்த கண் போல காத்திருந்த கத்திமொன சூழ்நிலையில் காப்பாத்த வழியுள்ள காப்பாத்த குமாரபாளையம் பக்கத்துல இருசக்கர வாகனத்துல போன இளைஞர் சாலை விபத்துல மூளைச்சாவடைஞ்ச நிலையில அவருடைய உடல் உறுப்புகள் தானமா வழங்கப்பட்டிருக்கு. மருத்துவர்கள், அரசு அதிகாரிகள் அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதையை செலுத்தி இருக்காங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கனூர் பகுதியை சேர்ந்தவர் 26 வயதான பிரசாந்த். பிகாம் CA முடிச்சுட்டு இப்போ அரசு தேர்வுக்காக தன்னை தயார்படுத்திட்டு வந்திருக்காரு. இவரு ரங்கனூர்ல இருந்து வெப்படை போறதுக்காக தன்னுடைய இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ காலையில 9 மணி இருக்கக்கூடிய சூழல்ல இழந்தகுட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பக்கத்துல வந்துட்டு இருக்கும் போதுதான் குடிநீர் குழாய்க்காக பதிக்கப்பட்ட குழாயில மோதி இவரு தடுமாறிட்டு இருந்ததா கூறப்படுது. அப்போ அந்த வழியா அடையாளம் தெரியாத வாகனம் ஒண்ணு இவர் மேல மோதினதுல இவரு படுகாயமடைஞ்சு அங்க இருந்தவங்களால மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்திருக்காரு. மறுபடியும் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்திருக்காரு. இந்த நிலையில தான் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவரு மூளைச்சாவடைஞ்சிருக்காரு. இதை தொடர்ந்து அவருடைய குடும்பத்தாருடைய விருப்பத்திற்கேற்ப பிரசாந்தனுடைய உடல் உறுப்புகள் தானமா வழங்கப்பட்டிருக்கு. கண்கள், ஈரல், இருதயம் உட்பட பல உடல் உறுப்புகள் தானமா வழங்கப்பட்டு சென்னை மற்றும் பிற ஊர்களில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து மருத்துவமனை டீன், மருத்துவர்கள், செவிலியர்கள், அரசு அதிகாரிகள் எல்லாரும் இவருடைய உடலுக்கு இறுதி மரியாதையை செலுத்தி இருக்காங்க. இது போக திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் சுகந்தி அரசு சார்பில் மலர் மாலை அணிவிச்சு இவருடைய உடலுக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. பிரசாந்துடைய உடல் அவருடைய சொந்த ஊரான ரங்கனூருக்கு எடுத்து செல்லப்பட்டு இறுதி மரியாதையும் அங்க செய்யப்பட்டிருக்கு. தன்னுடைய மகனோட உடல் உறுப்புகள் தானமா வழங்கப்பட்டிருக்கிறது தனக்கு சந்தோஷம் அளிக்கிறதா சொல்லி உயிரிழந்த பிரசாந்தனுடைய தந்தை கண்ணீர் மல்க பேசியிருக்கிறது எல்லாரையுமே கண் கலங்க வச்சிருக்கு. உயிரிழந்தும் பல பேர் வாழ்க்கையில ஒளியேற்றி வச்சு பல பேர் வாழ்வுல வாழ்ந்துட்டு இருக்காரு பிரசாந்த். பதினேழு வயது சிறுவன கருவறுத்த குற்றால அருவி. தலையில அடிச்சு கதறிய உறவினர்கள் காண்போர கலங்க வைக்கக்கூடிய வீடியோ. பாறை இடுக்கில் சடலமா மீட்கப்பட்ட 17 வயது சிறுவன், நொடியில் பறிபோன உயிர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பழைய குற்றால அருவியில திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 17 வயது சிறுவன் ஒருத்தர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. நெல்லை NGO காலனி பகுதியை சேர்ந்தவர்